இப்ராஹிம் பேசுங்க இப்ராஹிம். அதாவது இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலம் தான் முழு பொறுப்பு, எங்களுக்கு தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டு போறாரு. ஏங்க ஏர்போர்ட் எல்லாம் இன்றைக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் கீழ சிஆர்பிஎஃப் கீழ இருக்கு சார், மறந்துட்டு பேசாதீங்க. கண்ட்ரோல்ல இருக்கு. சும்மா காரணம் தெரியாமலாம் மக்கள் ஏமாத்தாதீங்க. நாங்க ஒரே ஒரு கேள்வி, மாடல் கோட் ஆஃப் தேர்தல் நடைமுறை விதி இருக்கும்போது நேரடியாக இந்தியாவில் உள்ள எல்லா ஏர்போர்ட்டுமே அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படி ராணுவத்தை இன்றைக்கு கையில் வைத்திருக்கிறது பாஜக அரசு. இன்றைக்கு நீங்க கோட்டை விட்டுட்டு நேரடியா கர்நாடகா மேல குற்றம் சொல்வது பகிரங்கமான பொய்யுங்க. எங்க மனசாட்சியோட பேசுங்க. உலகத்திலேயே அதே நான் திரும்ப கேக்குறேன், நீங்க தப்பிச்சு போனது அங்க அப்படின்னா 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு. எத்தனை பெண்கள், அப்ப இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குங்கும் போது இது எந்த மாநில அந்த சம்பந்தப்பட்ட கர்நாடக மாநில அரசுக்கு தெரிய வராதா? வெரி குட் क्वेश्चन. நீங்க கேள்வி இல்ல ஒரு அருமையான கேள்வி மேடம். இதுக்கு கேள்விக்கு தெளிவா சொல்றேன். எங்களுடைய அமைச்சர் கர்நாடக அமைச்சர் பிரியன் கார்கே அவர்கள் நேரடியாக அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களை சந்திக்கும் போது நேரடியாக ரேவண்ணா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தகப்பனார் எந்த நேரத்திலும் தேவைப்பட்டால் பிரஜ்வல் ரேவண்ணாவை நாங்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து வருவோம் சொல்லி அபிடவிட் தாக்கல் பண்ணது இவங்க, எழுதி கொடுத்தது இவங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 15 நாள் நேரம் கொடுங்க, 15 நாள் நேரம் கொடுத்தீங்கன்னா தான் கொண்டு வர முடியும்ன்றாங்க. ஏங்க உங்களுக்கு போன இவரே தான் சொன்னாரு. அப்ப எங்க போயிருந்தார் ரவண்ணா? அந்த கர்நாடகால இருந்தபோது போலீஸ் என்ன பண்ணுச்சு? ஏன் அவரை சர்க்கிள் பண்ணல? ஏன் அவரை இது பண்ணல? ஏன் அவரை தப்பி கூப்பிட்டீங்க? தப்பி கூப்பிட்டது இவங்க. அப்புறம் மத்திய அரசாங்கம் மேல எப்படி பழிய போடலாம்? இருங்க பிரஜ்வல் ரேவண்ணாவை நேரடியாக நீங்க சரி சார் நாங்க கர்நாடகா ஆளுகின்ற மாநிலம் அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுடைய பாஜக மாநில தலைவர் விஜயேந்திர எடியூரப்பாவுக்கு அங்க இருக்க விஜயேந்திர தேவகவுடான்ற அங்க இருக்கக்கூடிய எம்பி அதனுடைய எம்பி அவர்கள் முன்னாள் வேட்பாளர் அவர் தெளிவா கடிதம் எழுதுறார். 2900 வீடியோக்கள் மேல இவர் மேல செக்ஸ் ஸ்கேண்டல் இருக்கு, இவருக்கு அந்த தொகுதி கொடுக்காதீங்க, பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும். இதை கேட்டுக்கிட்டு ஏன் சார் சீட்டு கொடுத்தீங்க? இது கேட்டுட்டு ஏன் சீட்டு கொடுத்தீங்க? அது பாஜக இல்லங்க, அது பாஜக கட்சி கேண்டிடேட். இப்போ பாஜக கட்சி கேண்டிடேட்டா? அவர் ஜேடிஎஸ் கட்சி கேண்டிடேட். அவர் அலையன்ஸ்ல அந்த கட்சியில எங்க சார் நான் ஒரு நிமிஷம் மேடம் இருங்க, ரெண்டு பேரையுமே கேக்குறேன். இது அரசியலா நீங்க மோதிக்கிறீங்களே தவிர எப்படி சீட்டு கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க. இவர் எப்படி இல்ல மேடம் நான் எப்படி சீட்டு கொடுத்தீங்கன்னு கேக்குறேன். நடந்துருக்குது அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு தெரியுது. ஆனா எப்படி மத்த யாருக்குமே தெரியலையாங்க நடவடிக்கை எடுக்க? இல்ல ஒரு சரிங்க மேடம் நான் சொல்றேன். 2900 வீடியோக்கள் இருக்கும்போது 2900 குடும்பம் அதில் ஈடுபட்டிருக்கு. இதுல மாற்றுக்கிறது இல்ல. கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் பிரஜ்வல் ரேவண்ணா, இதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இதற்கு ஆதரவு நிலைப்பாடோட எங்களுடைய கேள்வி என்பது எங்களிடம் அந்த லெட்டர் பேட் ஒரு நிமிஷம் சார் இருங்க சார் பேச விடுங்க. அதுக்கு மறுப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க. ஒரு வருடத்திற்கு முன்பாக நேரடியா என்ற கடிதம் இருக்கு, நான் நேரடியா காட்டுறேன். நேரடியா பாஜகவுடைய கர்நாடக மாநில தலைவர் விஜயேந்திர எடியூரப்பாவுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரமுகர் கட்சியுடைய தலைவர் பாஜக கட்சி பிரமுகர் கடிதம் எழுதுறார். ஒரு வருடத்துக்கு முன்னாடி கடிதம் எழுதுறார். சரி சார் நாங்க கர்நாடகா ஆளுகின்ற மாநிலம், நீங்க தான் மத்தியில இருக்கீங்கல்ல, உண்மையாகவே உங்கள் மீது பெண்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் பாஜக கட்சி இன்றைக்குதான் எங்களுக்கு அந்த லெட்டரே கிடைக்குது. உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த லெட்டர் கிடைச்சிருக்குல்ல, நீங்க அன்றைக்கே உங்களுடைய மத்திய அமைச்சகம் என்ஐஏல இருந்து எல்லா கையில சிபிஐ எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, நேரடியா கைது செஞ்சிருக்க வேண்டியதானே? பெண்கள் மீது அதிகப்படியான அக்கறை இருந்திருந்தால் பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில அவருடைய மகனுக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்க? இன்றைக்கு வீராங்கனை எல்லாம் கேட்கிறாங்கல்ல, இன்னைக்கு ஜனநாயகம் படுகொலையாக்கப்பட்டிருக்கு. மணிப்பூர் சம்பவத்துக்கு நேரடியாக ராகுல் காந்தி அவர்கள் போனார். இன்றைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் ராஜஸ்தானுக்கே போலங்க,
மணிப்பூர் போனவர் ராஜஸ்தான் ஏக போல கர்நாடகா ஏ போல இப்போ ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்காங்களே கர்நாடகா போல சொல்லுங்க ராகுல் காந்தி உங்க அரசாங்கத்துல இப்போ ஒரு யூபில ஒரு பொண்ணு கொல்லப்பட்டாங்களே ராகுல் காந்தி வந்து ஏங்க நிக்கல உங்க அரசாங்கம் நிக்கல மணிப்பூர் அதே ராகுல் கர்நாடகால ஒரு பொண்ணு இறந்து போச்சு ராகுல் காந்தி வந்து நிக்கல அங்க வந்து நிக்க சொல்லுங்க முதல்ல சரி ஸ்ரீராம் இருங்க அங்கங்க கை காட்டுற வேலை தான் நடக்குதே தவிர உண்மையா பெண்களுக்கான நீதி பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இப்ப இந்த விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கடிதம் எழுதின விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்படி பேசும்போது ஒரு பயம் வந்து தெரியுதா, அது யாருக்கிட்ட வந்து அதிகமா காணப்படுகிறது? இந்த தேசிய கட்சிகள் இருவருக்கிட்டையுமே சரி, என்டிஏவா இருக்கட்டும் இங்க இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கிறாங்க. பிரச்சாரத்துல அனல் தெரிக்கக்கூடிய வார்த்தைகள் வருது. இன்னைக்கு பார்த்தோம்னா அடுத்தடுத்த கட்டத்துல அந்த வியூகத்தை மாத்திக்கிட்டே போறாங்க. அப்ப யாருக்கான தேர்தல் ஜுரம் இது? அதாவது 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, ஆனால் மீண்டும் 11வது வருஷம் 5 ஆண்டுகள் நாம் நேரு பண்டிதர் மாதிரி இந்தியாவை ஆள வேண்டும் என்று நாட்டினுடைய காபந்து அரசாங்கத்தினுடைய பிரதமருக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு சாதாரண ஒரு பேச்சாளரை போல ஒரு 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் எந்த அளவுக்கு அவர் தரமான சொற்களை பேச வேண்டும். காங்கிரஸே அப்படி பேசினால் கூட இவர் அதை தவிர்த்து விட்டு செல்ல வேண்டும். அதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி இல்லை, ஓட்டு வங்கியாக மாறும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா கீழே இறங்கி தாலியை பற்றி பேசுறது. அப்போ இந்துக்கள் வந்து ஆன்மீகத்தினுடைய பூமியாக இருந்தாலும் கூட தாலி வந்து காணாமல் போயிடும், உங்களை பிடிச்சி இது கொடுத்துருவாங்க, உங்கள் சொத்துக்கள் எல்லாம் அவங்க வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இது யார் சொல்லுவது? ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் சொல்லுவதா? அப்படி சொல்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த கடிதத்திலே திரு மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக 8250 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை நீங்க வாங்கியிருக்கீங்களே, ஆனால் அதுல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களே அவர்களுக்கு நீங்கள் பங்கேற்று கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் சிந்தனை வருகிறதா என்று கேட்டால் இல்லை. இவர்கள் மேம்போக்காக ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு ஆட்சியை 97 முறை ஆட்சியை கவிழ்த்த அரசாங்கம். எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு காங்கிரஸ் அதை கைவிட்டு விட்டது. காரணம், அது ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்ற காரணத்தினால். காங்கிரஸ் ஆட்சியை தான் கலைச்சிச்சு. ஆனால் இவர்கள் ஒரு தனி மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி. 27% நீங்க இடஒதுக்கீடுல கூட இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஒப்பீட்டு எடுத்து பாருங்க, அந்த அத்தனை சதவீதம் குறைந்திருக்கிறது. பழங்குடியினருக்கு பின்பற்ற வேண்டியது குறைஞ்சிருக்குது. ஆக 10% இடபிள்யூஎஸ் புதுசா கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி தான் வெறும் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு நடைமுறையில் கேஸ் விலை உயருது, பெட்ரோல் விலை உயருது. இதே வந்து மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கு முன்னாடி 13 மாதம் 5 ஆண்டு காலம் நேரு பண்டிதர் காங்கிரஸ் ஆட்சி இல்லாத ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்டை இந்தியாவில் உருவாக்கி கொடுத்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த மனிதரை எல்லா சமூகமும் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை, ஆனால் தாலியை பற்றி இவர்கள் அவசகுணமாக பேசுவதை எப்படி இது இந்து மதத்துடைய தாற்பயமா? இது எப்படி நான் கேட்கிறேன். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் இங்க ராகுல் காந்தியை பிரதமராக கொண்டு வரும்னா ஐபி சொல்லுச்சா? ஏன் நான் கேட்கிறேன், நீங்கள் ஏன் இதுவரை 10 ஆண்டு காலம் மாறுதட்டி கொள்ளுகிறீர்கள்? இதுவரை ஏன் மணிப்பூருக்கு போகவில்லை என்றால் நீங்கள் ஏன் ராஜஸ்தான் போகவில்லை? ஆக காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் மாறி மாறி பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதே ஒழிய மக்களுக்கு உண்டான விலைவாசியோ பொருளாதாரத்தை எந்த முன்னேற்றம் இதுல யாருக்கு பலவீனம் அடைவது? யாருக்கு பலவீனம்? இந்த பதட்டம் யாருக்கு வருது? காங்கிரஸ் வந்து நாம் இழந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பதட்டத்தோடு ஈடுபடுறார்கள். ஆனால் பதட்டத்தை இவர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு காட்டுகிறது. ஏன்னா அவர் வந்து இப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, எஸ்சி/எஸ்டி சலுகையெல்லாம் பிடுங்கி இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க. இது எப்படி எந்த ஊர்ல நடக்கும்? சாத்தியம்? அது சாத்தியப்படுமா? முதல்ல உச்ச நீதிமன்றம் ஏத்துக்குமா? ஆக இல்லாத ஒன்றை ஒரு பீதியை கிளப்பி விடுறத, பீதி கிளப்பி விட்டுருக்கக்கூடிய அங்க மணிப்பூருக்கு நான் இன்னும் போகல, பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் வாயுவை திறந்து பேசுறார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பிரச்சாரத்தில் தேர்தல் ஆணையம் என்னங்க பண்ணுது? இவர்கள் கண்டிக்க வேண்டாமா? நோட்டீஸ் அனுப்புது, பேர் போடாம நோட்டீஸ் அனுப்பிச்சு பிரதமர் பேர் அதைத்தான் கேட்கிறாங்க. அப்ப இவை ரெண்டுமே தேர்தல் ஆணையம் என்பது மத்திய தேசிய கட்சிகளுக்கு ஜால்ரா போடுகிற இதாக இருந்தால் இங்கு ஜனநாயகம் இருக்காது.